தகப்பனே. அப்பா, இந்த அருமையான அப்பா நாளின் காலை நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கடந்த நாட்களிலும் நீர் எங்களை கண்ணின் கருவில் போல எங்களை பாதுகாத்து தகப்பனே இந்த புதிய நாளை நீர் காண முடியாது எங்களுக்கு கிருபை தந்தீர். அதற்காக உங்களுக்கு கூட நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே. அப்பா, இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தகப்பனே ஜெப மாதமாக எங்களை ஆசிரியக்கும்படியாக நீ இந்த கிருபைக்காக உங்களுக்கு கூட நன்றி செலுத்தினோம் அப்பா. இந்த 12வது நாளாக தகப்பனே எங்களை அப்பா இந்த இடத்துல நீ கூடி சேர்த்தீர், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தினோம் தகப்பனே. நாள் முழுவதும் உங்களுடைய கிருபை எங்களோடு நடத்திடுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே அப்பா ஜெபிக்கிறத ஒவ்வொரு ஜெபமே அங்கீகரிப்பீராக தகப்பனே. எல்லா ஜெபத்திற்கும் தகப்பனே நீ பதில் தருகிறவராய் ஆமென்று அப்பா நீ பதில் தருகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போ நம்ம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்திற்கு ஆரம்பமாக நாம் பாடல் 51 நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே குண்டவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீண்டதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடம் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த நேரத்திலே நாம் தேசத்திற்காக நாம் துதிக்க போகின்றோம். பக்கம் 12வது இதை வாசிப்போம். பக்கம் 2
12வது சங்கீதம் 119:64. கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். இந்த வசனத்தின்படி தேசம் கர்த்தருடைய கிருபையினால் நிறைந்திருக்க நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே சாத்தானின் அதிகாரங்கள் இந்த தேசம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது நாம் காண்கிறோம். இப்படிப்பட்டதான நிலைமையிலிருந்து தேவனுடைய கிருபை நிறைந்திருக்க நாம் இப்பொழுது வாஞ்சியோடு கருத்தோடு நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையிலும் கர்த்தாவே கர்த்தாவே, இந்த வேலையிலும் கர்த்தாவே நீங்கள் எங்களை படைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு கர்த்தாவே. அந்த நோக்கம் நிறைவேறும் மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்க. இனிமேல் வருகிற ஒவ்வொரு நாளையும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மட்டும் சகலவித ஆபத்துகளில் இருந்தும் சகலவித சாத்தானின் திட்டங்களில் இருந்து எங்களை பாதுகாத்து உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கி வழி நடத்தி வந்தீங்க தகப்பனே. அதுக்காக நமக்கு நன்றி தகப்பனே. இனிமேலும் வருகிற ஒவ்வொரு நாளும் நீங்க காத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய கிருபை எங்களை தாங்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நாட்களிலும் கூட அநேகர் கிருபையை இழந்து பாதியிலே தங்கள் வாழ்வை முடித்து கொள்வதை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. ஆனாலும் இனிமேலும் வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் தாங்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்று கூடாதப்பா. நீங்களே எல்லாவற்றையும் இருந்து பொறுப்பெடுத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு நம்முடைய ஜெபத்தை கேட்டு இவ்வாறு தேசத்திலே தேவனுடைய கிருபை எங்கும் பரவி இருப்பதற்காக அப்படி செயல்படுவதற்காக அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். அடுத்ததாக தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எரேமியா 22வது அதிகாரம் 14வது வசனம். அந்நீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொள்ளாமல் அவனை சும்மா வேலை கொள்கிறவனுக்கு ஐயோ. இந்த வசனத்தின்படி தேசத்தில் அநீதியினாலேயும் அநியாயத்தினாலேயும் சம்பாதித்து வீடு கட்டுகிற அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் மனம் திரும்ப நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்று சொல்ல இந்த நாட்களிலே அநேக அரசியல் தலைவர்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அரசியல் தலைவர்களாக மாறி தன்னுடைய சுய லாபத்திற்காகவே சம்பாதித்து தன்னுடைய பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு என்று சேர்த்து வைக்கிறார்கள். இப்படிப்பட்டதான தலைவர்கள் மனம் திரும்ப நாம் கருத்தோடு நாம் யாராவது ஒருவர் நாம் ஜெபிப்போம். இந்த வேலையிலும் நாங்கள் தேச தலைவர்களுக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த எரேமியா 22:14 நாங்கள் வாசிக்கிறோம். அநியாயத்தினால அநியாயத்தினால வீட்டை கட்டுறவங்களுக்கு அதிகம் நாங்கள் பார்க்குறோம். மக்களோட வரிப்பணங்களை ஆடாதபடிக்கு இது மக்களோட ஒவ்வொரு அவங்க வேலை செஞ்ச ஒவ்வொரு தேவைன்றதை அவங்க உணர்றது செய்யுங்க. தங்களுடைய சுய லாபத்துக்காண்டி தங்களுக்கு நெருக்கமானவங்க, தங்களுடைய நண்பர்கள், தங்களுடைய சொந்தக்காரங்க போன்றவங்க வாழ்விடுறதுக்காண்டி மக்களோட பணத்துல அந்த பணத்துல இருந்து அவங்க காரியங்களை செய்யாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு பயத்தை, ஒரு நடுக்கத்தை நீங்க கட்டளையிடுங்க. தேவனோட பார்த்து கொண்டு இருக்கிறான்ற ஒரு நடுக்கம் வரட்டும். என்னுடைய அரசியல் தலைவர்களுக்கு உண்மையா ஒவ்வொரு பணமும் மக்களுடைய பணம், இதுல தேவன் நம்ம கிட்ட கணக்கு கேட்பார் என்ற ஒரு உணர்வோட அவங்களோட காரியங்களை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள்ல உண்மையா இருக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்படியாக எங்களுடைய தேச தலைவர்களோட நீங்க பேச போறதுக்காக நன்றி. அப்படியாக எங்க தேச தலைவர்கள் நீதியா எங்களுடைய மக்களை வழி நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களை நான் மாத்திரம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவ்வாறு இந்த தேசத்துல நல்ல ஒரு தலைவரை தரப்போகிறதுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். அடுத்ததாக தேசத்தின் உண்மை என்ற தலைப்பிலே 12வது ஜெப குறிப்பை நாம் ஜெபிக்க போகிறோம். எரேமியா 9வது அதிகாரம் 3வது வசனம். அவர்கள் பொய்யை புரோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை படைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பில் இருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தின் படி தேசத்தின் ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டு தங்கள் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி சத்தியத்தை பேச சத்தியத்தில் பலத்து நிற்க நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே ஜனங்கள்
அனைத்தினமும் செய்கிறது என்றால் பொய்யை பேசி தன்னுடைய என்ன செய்கிறார்கள் வாழ்க்கையை ஓட்டுகிறது இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். யாரை பார்த்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பொய்யே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்டதாக மக்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அதனால கருத்துடன் யாராவது ஒரு நாம் சொல்லிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தகப்பனே, இந்த நிலையிலே தகப்பனே இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த இடத்திலே தகப்பனே அப்பா தேசத்திற்காக அப்பா ஜெபிக்கும்படியாக அப்பா நீர் அந்த கிருபைக்காக இறப்புகளுக்காக உங்களுக்கு கோடானபடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அவர்களுக்கு அப்பா செய்கின்றதான வேலைகளில் உடைய கிருபை அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தேசத்திலே உண்மை நிலவ வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கு பார்த்தாலும் தகப்பனே பொய் பித்தலாட்டமாய் காணப்படுகின்றது தகப்பனே. எந்த நம்ப அப்ப யாரையும் நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்றுதான் அந்த அப்பா தகப்பனே ஒரு தகப்பன மனதிலே உள்ள அப்பா ஒரு டவுட்டோடு நாங்கள் காணப்படுகின்ற தகப்பனே. யாரை பார்த்தாலும் பொய்யே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தகப்பனே, பொய்யோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தகப்பனே. அப்பா அப்படிப்பட்டதான பிள்ளைகளை நீ சந்திப்பீராக. உடைய வசனத்தின் மூலமாய் தகப்பனே நீர் அப்பா அவர்களோட பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பொய் பேசுகிறோம் அப்பா அடைக்கப்படும் என்று அப்பா வேதத்திலே சொல்லியிருக்கிறது அப்பா தகப்பனே. அப்பா உடைய மக்கள் தகப்பனே பொய்யை பேசாதபடி அப்பா பொய்யாய் தகப்பனே மற்ற முன்பாக நடிக்காதபடி தகப்பனே அப்பா உங்களுடைய சமூகத்தில் வந்து மண்டிட்டு ஒரு ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாய் அப்பா வாஞ்சியோடு அப்பா உங்களை துதிக்கிற ஒரு பிள்ளை நீ மாட்டி தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. அப்பா இந்த தேசத்திலே அப்பா தகப்பனே அப்பா எல்லா இடங்களிலும் தகப்பனே உண்மை நில வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் உடைய மக்கள் மூலமாய் தகப்பனே நீர் அப்பா உங்களுடைய வல்லமையின் மூலமாய் உடைய வசனத்தின் மூலமாய் நீர் பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படியாய் தகப்பனே இந்த ஜெபத்தை கேட்டு தகப்பனே அப்பா உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் தேசத்தில் இருக்கின்றதான ஜனங்கள் உண்மையை பேசி தகப்பனே உண்மையை வாழ என் தேவனை கிளியர் செய்யப்படுவதற்காக சொல்கிறோம் அப்பா. மீண்டும் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நடப்பிதாவே ஆமென். அடுத்ததாக விவசாயத்திற்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். பக்கம் 19 12வது ஜெப குறிப்பு. ஆபகம் 3:17-18. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த வசனத்தின்படி வயல் நிலத்த நல்ல பலனை தராத நாட்களிலும் நஷ்டத்திலும் கூட அவர்கள் சோர்ந்து போகாமல் தேவனை விட்டு பின்வாங்காமல் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கவும் மகிழ்ச்சியா இருக்கும்படியாக நாம் ஸ்தோத்திரிப்போம் என்று சொன்ன இந்த நாட்களிலே பார்த்தவனா அநேக விவசாயிகள் போராட்டத்திற்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறது என்று காண்கிறீர்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் பின்வாங்காதபடி எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து என் தேவன் என்னை வழிநடத்துவார், அவர் என்னை காப்பாற்றுவார் என்பதான விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரவாயில்லாவே இந்த வேலையிலும் கர்த்தாவே விவசாயிகள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க மட்டும் கூட வந்து பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்க. அவங்க இடத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிச்சீங்க கர்த்தாவே. ஆனாலும் ஒரு சில நேரங்களில் கர்த்தாவே அவங்களுடைய விளைநிலங்கள் விளைவிடாமல் போனாலும் சில நேரங்களில் மழை இல்லாமல் பயிர்விக்க முடியாமல் கஷ்டப்படுகிறது நாங்கள் காண்கிறோம் கர்த்தாவே. யோபு எல்லாத்தையும் இழந்து ஆனால் உமக்கு உத்தமமாய் உமக்கு கடைசி வரை உண்மையாக இருந்து இரட்டிப்பான பலனை காண்பது போல நாங்கள் கர்த்தாவே நாங்களும் எந்த ஒரு சூழ்நிலையும் உண்மை விட்டு விலகாமல் எங்களிடம் எதுவுமே இல்லாமல் விளையாமல் போனாலும் வயலில் எதுவுமே விளையாமல் போனாலும் ஒவ்வொரு விவசாயிகளும் நாங்களும் எங்களிடம் எதுவுமே இல்லைனாலும் நாங்கள் எப்போதும் உண்மையில மகிழ்ச்சியா இருக்க உங்களை கலிகூர்ந்து இருக்க நீங்கள் உதவி செய்ய முடியாது கர்த்தாவே. சகலவித போராட்டங்களினாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க உங்களுடைய கிருபை உங்களுடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்க முடியாது இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு இருந்து எங்களை மட்டும் பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இனிமேல் வருகிற ஒவ்வொரு நாளும் நீங்க பாதுகாத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய முகத்தை விட்டு நாங்கள் மறைந்திருக்காதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க அறிந்திருக்கீங்க தகப்பனே. ஒவ்வொருத்தரின் உள்ளத்தையும் நீங்க அறிந்திருக்க தகப்பனே. எந்த ஒரு சூழ்நிலையும் உண்மை விட்டு விலகாதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எந்த ஒரு சூழ்நிலையும் இன்று அநேக காரியங்களிலே அநேக நாட்களிலே கிறிஸ்தவங்க கூட ஞாயிற்றுக்கிழமை சண்டை சர்ச்சைக்கு வராம ஓய்வு நாள் அநேக இடங்கள் வேலைக்கு செல்வதை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. குடும்ப சூழ்நிலையினால நம்ம வேலைக்கு போறோம்னு சொல்கிறோம் தகப்பனே. ஆனாலும் அந்த ஓய்வு நாளை அவங்க ஆசரிக்க மறந்து விடுகிறோம் தகப்பனே. மன்னித்து அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலை உண்மை விட்டு விலகாதபடி ஃபர்ஸ்ட் உமக்கு பயந்து நடக்க நீங்க உதவி செய்ய முடியாது சொல்லிக்கிறோம்.
ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. எங்களிடையே காணப்படுகிற குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீங்க மன்னிங்க. எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியாக மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவ்வாறு விவசாயிகளுக்கு நல்ல ஒரு க்ஷேமத்தை கொடுக்க போவதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அடுத்ததாக தொழில் செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பக்கம் 24:12 ஜெபக்குறிப்பு. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இந்த வசனத்தின்படி தொழில் செய்வோர் செய்யும் தொழில் நாளுக்கு நாள் விருத்தி அடைய நாம் தேவனை நோக்கி ஸ்தோத்திரிப்போம். யாராவது ஒருவர் கருத்துடன் நாம் ஜெபிப்போம். இந்த வேலையினுடைய தொழிலாளர்களுக்கான ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்க உங்களுடைய கருத்து தருண சபா இந்த ஆவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்றதை நாங்கள் பார்க்குறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் அவங்க கூட இருந்தீங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். அப்படியாக நீங்கள் தொழில் செய்கிறவங்க சபா உங்கள்கிட்ட கேட்டு எல்லா காரியங்களும் செய்கிறதுக்கு உண்மையாக அவங்களுடைய தொழில்களை செய்கிறதுக்கு அவங்களுடைய வியாபாரங்களை செய்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க சபா. தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார்ன்றத அவங்க உணர்றதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்றத அவங்க உணர்ந்து பயந்து அவங்க காரியங்களை உண்மையாக செய்யணும் சப்பா. அவங்க தொழில்களை உண்மையாக செய்யணும் எஸ்பா. எந்த ஒரு நேர்மறையான காரியங்கள் எதுவும் ஈடுபடாம நீங்க அவங்களை பாதுகாத்து விடுங்க சபா. நேர்மையா அவங்க செய்யறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இப்படி செய்ய போறதுக்காக நன்றி எஸ்பா. எஸ்பா அதன் மூலமா அவங்களுடைய தொழில்கள் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கும் எஸ்பா அதனால அவங்க உங்கள்கிட்ட ஸ்தோத்திரம் செலுத்துறதுக்கும் அப்படியாக நீங்க அவங்களுடைய தொழில்களை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க சபா. அப்படியாக நீங்க அவங்களுடைய தொழில்கள் நீங்க ஒரு பெருக்கத்தை நீங்க உண்டு பண்ண போறதுக்காக நன்றி. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. நல்ல பிதாவே. ஆமென். பேசி நம்முடைய ஜெபத்தை கேட்டு தொழில் செய்கிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் காவல்துறை, நீதித்துறை, இராணுவத்துறைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பக்கம் 29 12வது ஜெபக்குறிப்பு. உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற இராணுவ அதிகாரிகளை, தளபதிகளை கர்த்தர் மேன்மையாக வைக்க நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே எந்த காவல்துறையிலே நாம் பார்க்கும் பொழுது எந்த விதமான கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாதபடி அவர்கள் ஏழை மக்களை துன்புறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல நீதித்துறையிலும் ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி என்று நாம் பார்க்கிறோம். இராணுவ தளபதிகளிலும் அந்த இடங்களிலும் ஏழைகளை ஒடுக்கிறதான இந்த ஒரு ஜாதி என்பது ஒரு ஒரு கோட்பாடுகளாக காணப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்டதான மக்கள் மத்தியிலே தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜெபித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த வேளையில தகப்பனே அப்பா காவல்துறைக்காக நம்ம ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா காவல்துறையிலே அப்பா பணியாற்றி கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த துறை நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. தகப்பனே அப்பா தேசத்தின் பாப்பா தேசத்திலே அப்பா காணப்படுகின்றதான ஒவ்வொருவரையும் தகப்பனே பாதுகாப்பதுதான் தகப்பனே அவருடைய ஒரு தலையாய கடமையாக காணப்படுகின்றது. ஆனா இந்த நாட்களிலே அப்பா தகப்பனே அப்படிப்பட்டதான அந்த தொழிலை செய்கிறவர்கள் அப்பா ஏழைக்கு ஒரு சட்டம் பெரியவர்களுக்கு ஒரு சட்டம் அப்பா என்றுதான் ஒரு பிரிவினையோடு அப்பா இந்த நாட்களிலே தகப்பனே ஏழைகளை ஒடுக்கின்ற சூழ்நிலை அப்பா இந்த நாட்களிலே காணப்படுகின்றது அப்பா. தகப்பனே
நீர் தாமே அப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்கின்றதான மக்களை சந்திப்பீராக. இந்த வசனத்தின் மூலமாய் தகப்பனே உடைய வல்லமையின் மூலமாய் தகப்பனே நீர் அவர்களை அப்பா அவர்கள் உள்ளத்திலே நீர் கிரியை செய்வேன் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா என்னிலும் மேலானவர் ஒருவர் உண்டு என்பதை அவர்கள் அறிந்து தகப்பனே அது உமக்கென்று அப்பா ஒவ்வொரு சாட்சியை வாழத்தக்கதான கிருபையை நீர் கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு பயப்படும் பயத்தோடு அப்பா என் தேவன் தான் என்னை அப்பா இந்த இடத்திலே வைத்தார் என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாய் அப்பா மனசாட்சியோடு வாழ என் தேவனை கிரியை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் தகப்பன் நீதித்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதித்துறை நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே மக்கள் அப்பா நீதி கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு சென்றுதான் அந்த இடத்திலே அப்பா நீதிக்கு அநீதியாக அப்பா நாட்டிலே காணப்படுகின்றது அப்பா. அநீதி அப்பா எங்கும் தகப்பனே அது அப்பா காணப்படுகின்றது அப்பா. இந்த சூழ்நிலையை மறைய வேண்டும் அப்பா. எல்லாருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் அப்பா. அதுக்கு நீதியை செய்யணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா எல்லா அப்பா நீதித்துறையிலும் சரி காவல்துறையிலும் சரி இராணுவத்துறையிலும் சரி அப்பா தகப்பனே உமக்கென்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அப்பா அவர்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. தகப்பனே உமக்கு பயப்படும் பயத்தோடு ஒவ்வொரு நாளும் அப்பா உங்களை வேதத்தை வாசிக்கிறவர்களாய் உங்களை துதிக்கின்றவர்களாய் உங்களை மயப்படுத்துகின்ற ஒரு பிள்ளைகளாய் அவர்களை நீ மாற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு பயந்து அப்பா தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்த என் தேவன் நீக்கிலே செய்யணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படி எங்கள் ஜெபத்தை கேட்டு தகப்பனே இந்த தேசத்திலே அப்பா தகப்பனே குறிப்பாக தமிழ்நாட்டிலே அப்பா காவல் பணியாற்றி கொண்டிருக்கின்றதான காவல்துறையில இருக்கின்றதான நீதித்துறையில இருக்கின்றதான இராணுவத்துறையில இருக்கின்றதான ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் அப்பா வழிநடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. அவர் உள்ளத்திலே நீர் கிரியை செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. அங்கே இருக்கின்றதான ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா உமக்கு பயப்படும் பயத்தோடு அப்பா உமக்கு அப்பா பயப்படும் பயத்தோடு தகப்பனே ஒவ்வொரு நாள் வாழ என் தேவன் நீ கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி அந்த ஜெபத்தை கேட்டு நீ அவர் கிரியை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம். மீண்டும் ஜெபிக்கிற ஜீவனில நல்ல பிதாவே ஆமென். எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்பா தமிழ்நாட்டிலே அப்பா நல்ல ஒரு காவல்துறை நீதித்துறை இராணுவத்துறையிலே அப்பா உமக்கு பயப்படும் பிள்ளைகளை நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் அப்படி செய்ய போறதுக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக சினிமா துறைக்காகவும் ஊடகத்துறைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பக்கம் எண் 34 அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 20வது வசனம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொழுது நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இந்த வசனத்துப்படி தொலைக்காட்சியில் சமூக வலைதளங்களில் வானொலியில் பணிபுரியும் ஊழியர்கள் மனம் திரும்பி குணப்பட நாம் ஜெபிக்க போகின்றோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பகவான் பிதாவே இந்த வேலையிலும் கர்த்தாவே சினிமா துறையிலும் உலகத்துறையிலும் பண்ற ஒவ்வொருத்தர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் மட்டும் பாதுகாத்து வந்து அதற்காக ஸ்தோத்திரம். அவங்க நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தாங்கள் செய்கிறது தவறு உணர்ந்து அவங்க மனம் நீங்கள் அவங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் சினிமா துறையை நோக்கி சினிமாவில் சம்பாதிக்கிறதுக்காக வந்து பல காரணங்களுக்காக சினிமாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு நாங்கள் காண்கிறோம் நோக்கனே. அது எல்லாம் உலகத்தில் உள்ள மாயை என்று உணர்ந்து கொள்ள எல்லாம் ஒரு நாள் அழியும் என்று உணர்ந்து கொள்ள நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் அவங்களோட பேசி அவங்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய சட்டைகளை நீங்கள் கூடிக்கொள்ளதுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்களோட நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்றைய காலத்தில் அநேக வாலிபர்கள் சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறத நாங்கள் காண்கிறோம் கர்த்தாவே. அந்த ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க ஒவ்வொருத்தர் மீதும் உங்களுடைய கரம் நீட்டி தொடும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்க எல்லாம் நீங்க தான் மையான தேவன் என்று உணர்ந்து கொள்ள உமக்காய் வாழ உமக்காய் ஜீவிக்க நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அநேக வாலிபர்கள் அநேக பெண்கள் அநேக சிறுவர்கள் இன்று அநேக ஜனங்கள் சினிமாவிலே நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு தவிர்த்து கொண்டு அநேக காரியங்களில் ஈடுபடுகிற நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. அவங்க ஒவ்வொருத்தரும் நீங்க மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. சினிமாவுக்காக ஓடுகிற கால்கள் ஓடுகிற வேலை செய்கிற கைகள் ஒவ்வொன்றும் உமக்காய் வேலை செய்ய நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மாறதுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்களோடு நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஜனங்களிடையே சுவிசேஷம் அறிவிக்கப்பட நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீங்க கொடுத்த ஒரு வாழ்க்கை அதை உமக்காய் வாழ நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு மக்களையும் நீங்க தொட்டு நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்களை நீங்க ஆசீர்வதித்து அவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உங்களை கையில் ஒப்புக்கொடுக்கிறேன். நீங்களே சினிமா துறையில ஊடகத்துறையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ரட்சிப்புக்குள்ள மனம் திரும்பிட உமக்காய் வாழ உமக்காய் ஜெபிக்க நீங்க மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய கரம் அவங்களை நீட்டி தொடும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உங்களை கையில் ஒப்புக்கொடுக்கிறேன். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். இப்போ எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இயேசு சினிமா துறையிலும் ஊடகத்திலும் இருக்கின்றவர்களை மனம் திரும்ப வைத்ததற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
அடுத்ததாக தேவ ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். பக்கம் 38 அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்துடன் முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இந்த வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்ற வசனத்தின்படி ஊழியர்கள் சுவிசேஷத்திற்காக தங்கள் ஜீவனை கொடுக்க நாம் ஜெபிப்போம். இந்த வேலையில் எங்களுடைய ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கருத்தில் தர்றோம் சபா. எங்களுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு மிஷினரிகளையும் கருத்தில் தர்றோம் எஸ்பா. உண்மையாக அவங்களுக்காண்டி ஓடவும் எஸ்பா எங்களுடைய ஜீவனையும் எஸ்பா அற்பமா எண்ணி உங்களுக்காக அப்படின்ற உணர்வோட ஓடுறதுக்கு உதவி செய்யுங்க எஸ்பா. எஸ்பா அவங்க இரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கும் தங்களை அவங்க தங்களுடைய சரீரத்தை துச்சமா என்றதுக்கு அப்படியான ஒரு காரியத்தை நீங்க கட்டளையிடுங்க எஸ்பா. எஸ்பா ஒரு உணர்வு நீங்க கட்டளையிடுங்க எஸ்பா. இயேசுவின் நாமத்தை நம்ம சொல்றோம் எஸ்பா. உங்களை அறியாத ஜனங்கள்கிட்ட நம்ம சொல்றோம். அதனால நம்மளுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லன்ற உணர்வோட அவங்களுடைய ஊழியங்களை தங்களுடைய ஓட்டங்களை உண்மையா ஓடுறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க எஸ்பா. நீங்க பலனை கொடுங்க எஸ்பா. நீங்க அவங்களுடைய எல்லா காரியங்களும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க எஸ்பா. அப்படியாக உங்களுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் உண்மையா எஸ்பா தங்களுடைய ஜீவனை துச்சமா எண்ணி ஓடப்போறதுக்காக நன்றி. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க எஸ்பா. உங்களுடைய ஊழியர்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அடுத்ததாக முதியோர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பக்கம் 43 12வது ஜெபம். 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஆகிய நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்ற வசனத்தின்படி முதிர் வயதிலும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாக இருக்க நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்று சொல்ல இந்த நாட்களிலே கணவன் மனைவிக்குள்ளாக அநேக பிரச்சனைகள் பிரிவினைகள் காணப்படுகின்றது. இப்படிப்பட்டதான நிலைமை மாறி கணவன் மனைவிக்குள்ளே சமாதான நிலவ நாம் கருத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த வேளையிலே தகப்பனே முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கின்றோம். தகப்பனே அப்பா, முதியோர்களை நீ ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அப்பா, இந்த நாட்களிலே தகப்பனே எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோரை அப்பா துரத்தி விடுகிறதான அந்த சூழ்நிலை அப்பா காணப்படுகின்றது. அப்பா, இந்த நிலைமையிலிருந்து தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, வாழைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் உள்ளத்திலே அப்பா உங்களுடைய வசனமானது கிரியை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா, தன்னுடைய பெற்றோரை அவர்கள் கனம் பண்ணுகிறவர்களாய் அப்பா ஒவ்வொரு நாளும் காணப்பட என் தேவனை கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த உலகத்திலே தகப்பனே பூமியிலே அப்பா நாங்கள் வாழ வேண்டும் என்றால் தகப்பனே உன் தகப்பன் உன் தாயை கனம் பண்ணுவாயே என்று சொன்னீரேப்பா. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் தகப்பனே தன்னுடைய தாயும் தகப்பனையும் அவர்கள் கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட என் தேவனை கிரியை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா, முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கணவன் மனைவிக்குள்ளே தகப்பனே ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக, ஒரு சந்தோஷத்தை கொடுப்பீராக தகப்பனே. இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களிலே அப்பா பிரிவினைகள்
சண்டைகள் தகப்பனே குறிப்பாக வந்து கொண்டிருக்கிறதை காண்கிறேன். இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்துக் கொள்வீராக. உங்களுடைய வசனத்தின் மூலமாய் தகப்பனே நீர் அவர்கள் உள்ளத்திலே நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே, சமாதான கர்த்தாவே, நீர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு அவர்கள் வாழ்வினை நீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே முதியவர்கள் தகப்பனே அப்பா தன்னுடைய தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றவர்களாய் உம்முடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் அப்பா வாசிக்கின்றவர்களாய் அதன்படி தியானித்து நடக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் வாழ்விலே நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல காரியங்களை கொடுங்கப்பா தகப்பனே. அவர்கள் மூலமாய் தகப்பனே அவர்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், அவர்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட என் தேவன் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இதன் மூலம் தகப்பனே தமிழ்நாட்டிலே எந்த விதமான அப்பா முதியோர் இல்லங்களும் அப்பா முதியோர்களுக்கு என்று ஒரு காப்பமும் இல்லாதபடி நீ செய்ய போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. தகப்பனே நீ அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்பா குடும்பங்களிலே சமாதானத்தையும் கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையின்றி சமாதானத்தை நீ கட்டளையிட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பு ஜெபிக்கிற ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறதுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தவர்களாக நாம் பெண்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பக்கம் 48 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. இந்த வசனத்தின்படி பாவமான தொழிலில் அடிமைப்பட்ட பெண்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் பெண்களுக்கு எதிராக அநேக முறைகேடுகள் இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் வருகிறது. பெண்களுக்கு எதிரான அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கின்றது. ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி ஒரு சமாதானம் பெண்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஒரு ஃப்ரீடம் அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும். ஸோ அதற்காக அவங்க யாராவது ஒரு பார்க்க உங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வேலையில் கர்த்தாவே பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களில் அநேக காரியங்களிலே பெண்களிலே அநேக பிரச்சனைகள் உள்ளது. இயேசப்பாக எல்லாவற்றிலும் அவங்களை விடுவித்து பார்த்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாட்களிலே ஒரு பெண் தனியாக வீட்டிலிருந்து வெளியே சென்று வேலைக்கோ அல்லது ஒரு சின்ன எதுக்கோ அவங்களுக்கு வெளியில போயிட்டு வரனாலே அநேக பிரச்சனைகளை அநேக கஷ்டங்களை தாண்டி தான் கடந்து தான் போயிட்டு வர வேண்டிய நிலைமை என்று நான் காணப்படுகிறது சப்பா. அந்த நிலைமை எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போட முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அநேக இடங்களிலே இரவு நேரங்களிலே செயின் ஸ்நாச்சிங், அப்புறம் இன்னும் பலவிதமான காரியங்களில் கடத்தல்கள் போன்ற பலவிதமான காரியங்களில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் தகப்பனே. இந்த நாட்களில் ஒரு பெண் தனியாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரணும்னா ரொம்ப யோசிக்க வேண்டியது தகப்பனே. அந்த அப்படிப்பட்ட நிலைமைகளை நீங்கள் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வெளியில போயிட்டு வருகிற ஒவ்வொரு பெண்களோடு நீங்க கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அநேக சிறுவர் சிறுமியர்கள் சின்ன வயசுலேயே கடத்தி கொண்டு போய் பிச்சை எடுக்கிறதுக்கு இன்னும் பாலியல் போன்ற கொடிதான காரியங்களிலே கொடிதான வேலைகளிலே அடிமையாக வைத்துக்கொண்டு அதன் மூலம் சம்பாதிக்கிறது அநேக இடங்களில பார்க்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட நபர்களிடையே நீங்க உங்களுடைய கரம் அவங்கள தொட்டு அவங்களோட பேசும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. சிறு வயதிலே அப்பா அம்மாவை பிரிந்து அநேக இடங்களிலே கடத்தி கொண்டு போய் அநேக தொழில்களுக்கு அநேக தேவையில்லாத காரியங்களில் சிறு பிள்ளைகளை ஈடுபடுத்துகிறதை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட கிரியைகளை நீங்கள் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படிப்பட்ட செய்கிற ஒவ்வொரு நபர்களோட நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்க தொடுங்க, அவங்க மனம் திரும்ப நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பாவிகளை ரட்சிக்கவே உலகிற்கு வந்தேன் என்று இருக்கிற வசனத்தின்படியே ஒவ்வொரு பாவிகளையும் நீங்க ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் அநேக வாலிப பிள்ளைகள் இந்த காலத்திலே மொபைல் மூலமா கெட்டு போகிறதை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. அவங்க வழி விலகி நடக்கிறதை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க ஒவ்வொருத்தரோட நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீங்களே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள உங்களுடைய ரட்சிப்பை காணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளோடு நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களை நீங்க உங்களுடைய கரம் அவங்களை தொடும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தாங்கள் செய்கிறது நின்று தெரியாத செய்கிறார் தகப்பனே. அவங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க மன்னித்து உங்களுடைய பிள்ளையாக மாற்றுங்க, உங்களுடைய பிள்ளையாக ஜீவிக்க நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நான் கர்த்தாவே அநேக சிறுவர் சிறுமியர்கள் அநேக இடங்களிலே பிச்சை எடுத்துக்கொண்டு அநேக இடங்களிலே ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லாத நிலைமைகள் கூட சுற்றி தெரியாது தகப்பனே. அவங்க ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கையில கொடுக்கிறேன் தகப்பனே. நீங்களே அவங்களை பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பெண்கள் ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கையில கொடுக்கிறேன் தகப்பனே. இன்றைய நாட்களில் கடவுளை இழந்த அநேக இடங்களிலே
குறைந்த சம்பளத்துக்கு வேலை பார்த்து கொண்டு பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு தனியாக இருந்து வாழ்ந்து வருகிறாங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பெண்களுக்காகவும் விதவைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்களோடு இருந்து நீங்க பலப்படுத்தி தாங்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அநேக காரியங்களிலே ஒரு ஆண் இல்லாத நேரத்தில் அவங்க படும் துயரத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட பெண்களோடு உம்முடைய கரம் கொடுத்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு பெண்களையும் தேசத்தில் உள்ள, இந்தியாவில் உள்ள, எங்கள் வீட்டில் உள்ள, வீட்டிற்கு அருகில் உள்ள ஒவ்வொரு பெண்களையும் உங்களுடைய கையில் ஒப்புக்கொள்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் நீங்க போகும்போது வரும்போது நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவ்வாறு பெண்களுக்கு ஃப்ரீடத்தை கொடுக்கிறதுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் வாலிபர்களுக்காக ஜெபிக்க போகின்றோம். பக்கம் எண் 53, நீதிமொழிகள் 3:1. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்கப்பட வேண்டும். இந்த வசனத்தின்படி வாலிபர்களின் இருதயத்தில் தேவனுடைய கட்டளைகள் காக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே வாலிபர்கள் தன்னுடைய மனம் போக்கிலே அவர்கள் சென்று கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். பல தீமையான காரியங்களுக்கு தன்னை அடிமைப்படுத்தி கொண்டு தேவனுடைய வார்த்தை என்னதென்று தெரியாதபடி அவர்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கருத்துடன் நாம் ஜெபிப்போம். இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் போதகத்தை மறவாதே உன் கட்டளைகளை காக்கப்பட சொல்லி கட்டளை காக்கிறோம். வாலிபர்கள் தன்னுடைய கனப்படுறவர்களா இருக்கிற தேவையான காரியங்களை ஈடுபடுத்தாதபடிக்கு அவங்க கையில இருக்கிற கேட்ஜெட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஹீரோஸா இருக்கக்கூடாது. அதை அவங்கள அழிவுபடுத்தக்கூடாது. நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமா இருக்கணும். தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம அதை உண்மையா பரிசுத்தமா உபயோகிக்கணும் ஒரு உணர்வு நீங்க கட்டளைங்க. எந்த ஒரு நேரத்தையும் அவங்க வீணாக செலவழிக்காதபடி உண்மையா உங்களுக்காண்டி அவங்க ஒவ்வொரு நேரத்தை உங்களுக்காண்டி நேரத்தை செலவிட்டு அப்படியாக ஒவ்வொரு வாலிபர்களும் நீங்க மாற்றீங்க. அவங்களுடைய பெற்றோர்களை அவங்க கனம் பண்ணுங்க. அவங்க பெற்றோர்களை கனம் பண்ணாதான் நமக்கு ஆசீர்வாதம்ன்றதை அவங்க அறிந்து கொடுங்க. அவங்களுடைய பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு கட்டளைகளும் அவங்க உண்மையா ஃபாலோ பண்றதுக்கு உதவி செய்யுங்க. தங்களுடைய வாலிபத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. வாலிபனை சிருஷ்டிகரின் நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த வாலிபர்களை உங்களை அவங்க உங்கள் சிருஷ்டிகராக உங்களை அவங்க அறிந்து கொள்றவர்களா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உங்களை நினைக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்களை இந்த வயதில பிடித்து கொண்டாதான் ஆசீர்வாதம்ன்றத அவங்க அறிந்து கொள்ள அவங்க உணர்ந்து கொள்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வாலிபர்களை அப்படியா நீங்க மாற்றி கொடுக்க போறீங்க. அவங்களுடைய கட்டளைகளை கைப்பற்ற போறாங்க. அவங்களுடைய கட்டளைகளை அவங்க ஒவ்வொன்றாக ஃபாலோ பண்ண போறாங்க. அதுக்காக நன்றி. நீங்க என்னுடைய தேசத்தினுடைய ஒவ்வொரு வாலிபர்களையும் கொண்டு நீங்க பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறீங்க. அப்படி செய்யக்கூடாதுக்காக நல்ல பிதாவே. ஆமென். அந்த ஜெபத்தை கேட்டு இயேசு வாலிபர்களை அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வைக்கப்படுவதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் சிறுவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பக்கம் 58, சங்கீதம் 55. திரளான கூட்டமாய் கூடி என்னோடு இருந்திருந்தார்கள். அவரோ எனக்கு நேர்ந்த போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் என்ற வசனத்தின்படி சிறு பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் மாறுபடியாக நாம் சொல்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில் தகப்பனே சிறுவர்களுக்காக சொல்கிறோம்ப்பா. தகப்பனே ஒருவர் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டாலும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா தகப்பனே இந்த நாட்டிலே தகப்பனே அப்பா தகப்பனே பழைய சிறுவர்களுக்கு அப்பா நேரிடுகின்றதான ஒவ்வொரு கொடுமைகளையும் அப்பா நாங்கள் சொல்லி சொல்லிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாட்டிலே தகப்பனே சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது
பெற்றோரை இழந்தவர்களாய் தகப்பனே, உறவினர்களை இழந்தவர்களாய் தகப்பனே, அங்கும் இங்குமாய் அலைந்து கொண்டு இருக்கிறது நீ காண்கிற தகப்பனே. அப்படிப்பட்டதான சிறுவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. தகப்பனே, கண்ணுக்கு பாரு தகப்பனே, அவர்கள் வேண்டிய தேவையை சந்திப்பீராக. நல்ல ஒரு பாதுகாப்பை நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோமப்பா. இந்த நாட்டிலே அப்பா குழந்தை அப்பா தொழிலே அப்பா தொழில் செய்கிறத நீங்க காண்கிறீரப்பா. அநேக இடங்களில் தகப்பனே 18 வாகனத்துள்ளாகவே அப்பா கடைகளிலும் அப்பா மெக்கானிக்ஸ் பெற்றோர்களிடம் அப்பா தகப்பனே, பெற்றோர் இப்படிப்பட்டதான பிள்ளைகளை தகப்பனே திரும்பவும் அவர்கள் சேர்த்து தகப்பனே அவர் அன்பை ஒரு அப்பா சகோதர அப்பா ஐக்கியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவனை கிரியை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த நாட்களிலே அநேக சிறுவர்களுக்கு தகப்பனே பாலியல் அப்பா வன்முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காண்கிறது தகப்பனே. இப்படிப்பட்டதான நிலைமை மாற வேண்டும் தகப்பனே. அப்பா முதிய ஒரு 80 வயசு 70 வயசு ஒரு தாத்தா ஒரு சின்ன குழந்தையை பாலியல் வலிமை பண்ணுகிறது அந்த சூழ்நிலையில் தகவல் இந்த நாட்களிலே காணப்படுகிறது தகவனே. இப்படிப்பட்டதான் நிலைமை மாற வேண்டும் அப்பா. தகவனை வியாய் செய்கிறது அந்த கொடூரமான செயலை செய்கிறதான உங்களுடைய பிள்ளைகளை அப்பா நீ கண்ணோக்கி பார்க்கிற தகவனே. இது பாவம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் தகவனே அப்பா இது ஒரு பாவம், இது தேவனுக்கு அப்பா அருவருப்பானது என்பதை அவர்கள் அறிந்து தகவனே அப்பா உமக்கு பயப்படும் பயத்தோடு உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற ஒரு பிள்ளைகளை நீ மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வசனத்தின் மூலமாய் தகவனே நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகவனே. அப்பா இப்படிப்பட்டதான தகவனே பாலியல் வன்கொடுமைகள் அப்பா சிறுவர்களுக்காக அப்பா சிறுவர்களை துன்படுத்துகிறதான செயல்கள் அப்பா சிறுவர் தொழில் அப்பா இப்படிப்பட்டதான நிலைமை அப்பா இந்த தேசத்திலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே மாற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகவனே நன்றி தகவனே. அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகவனே. பெற்றோர்கள் தகவனே தன்னுடைய பிள்ளைகளை தகவனே அப்பா வேலைக்கு அனுப்பாதபடி அப்பா அவர்களுக்கும் தகவனே நல்ல ஒரு புத்தியை நீர் கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகவனே. அப்பா இன்னும் தகவனே அநேக பெற்றோர்கள் தகவனே அப்பா இந்த நாட்டிலும் பெண் குழந்தை பிறந்தால் அப்பா கொள்ளுகின்றதான அந்த சூழ்நிலை அப்பா காணப்படுகின்றதாகவும் இப்படிப்பட்டதான நிலைமை மாற வேண்டும், மூட நம்பிக்கை மாற வேண்டும் தகப்பனே. அப்பா எந்த ஒரு சூழ்நிலையும் தகப்பனே அப்பா பிள்ளைகளை கொள்ளாதபடி அப்பா அவர்களை பாதுகாத்துக் கொள்ள என் தேவனை கிரியை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னீரே தகப்பனே. அப்ப அந்த வசனத்தின்படி பெற்றோர்கள் தகப்பனே ஆசீர்வாதத்தோடு அவர்கள் அதை அனுபவிக்க என் தேவனை கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. இப்படியா நீ செய்ய போகிறதுக்காக எனக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு தமிழ்நாட்டிலே இந்திய தேசத்தில் தகப்பனே அப்பா சிறுவர்களுக்கு எந்தவித கொடுமையும் நடைபெறாதபடி அப்பா பாலியல் வன்முறை நடைபெறாதபடி அப்படி செய்ய போகிறதுக்காக எனக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மீண்டும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இந்த வேளையிலே குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். பக்கம் 63 12வது குறிப்பு சங்கீதம் 98:3. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையிலும் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். நீங்களே ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வசனத்திலே நாங்கள் காண்கிறபடி குடும்பத்துக்காக தமது உண்மையின் கிருபையும் நினைவு கூர்ந்தார் என்ற வசனத்தின்படியே எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கின்படியே வாக்கு மாறாத தேவன் எங்களுக்குள்ள கிருபைகளையும்
எங்களுக்குள்ள உண்மையை நீங்கள் நினைவு கூர்ந்த கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் குடும்பங்களை நீங்கள் மட்டும் பாதுகாத்து வந்தீங்க. எங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திச்சீங்க. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாட்களில் அநேக குடும்பங்கள் ஒன்றாக இல்லாமல் கணவன் தனியாக, மனைவி தனியாக, பிள்ளைகள் தனியாக இருக்கிற தகப்பனே. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வாழ்கிறது நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. அப்படி இல்லாமல் எங்களது குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளான எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஒன்றாய் கூட்டி சேர்த்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தின்படி எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இனிமேலும் வருகிற நாட்களிலே நீங்க எங்கள் குடும்பத்தை உலகிற்கு ஊரிற்கு நாங்கள் இருக்கிற ஊரிற்கு சாட்சியாக நிறுத்தும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை இம்மட்டும் நிறைவேற்றி, வாக்கு மாறாத தேவன் இம்மட்டும் நிறைவேற்றி வந்த தேவன் இனிமேல் வருகிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுத்த வாக்கின்படி எங்களை நடத்தும்படியா, உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு ஊழியர்கள், ஒவ்வொரு மிஷினரி குடும்பத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்களே அவங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் மூலம் நீங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ, எங்கள் குடும்பங்கள் மூலம் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை நாங்கள் செய்யறதுக்கு நீங்கள் எங்களுக்கு வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. குடும்பத்திலே ஒருவர் அன்பு செய்வதற்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடி நாங்கள் சமாதானத்தோட இருக்கவும், சமாதானத்தை கட்டளையிடவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மை விட்டு விலகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. குடும்பத்தோடு உண்மை ஆராதிக்க, குடும்பத்தோடு எந்நேரமும் உண்மை தேடுறதுக்கு நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் குடும்பம் மூலமா அநேக ரட்சிக்கப்படாததுக்கு பூமியின் எல்லை எங்கும் ரட்சிப்பை கண்டது என்று நாங்கள் காண்கிறோம் கர்த்தாவே. அதன்படியே நாங்கள் எங்கள் மூலமா அநேகர் ரட்சிக்கப்படுறது நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அநேக இடங்களுக்கு அழைத்து செல்லும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த ரட்சிப்பை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த தாகத்தை எங்கள் மீது ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அநேக இடங்களுக்கு அழைத்து போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் பேசுகிற வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையில் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசவும், ஆசீர்வாதமான காரியங்களை செய்யவும் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. குடும்பத்திலே நீங்கள் சமாதானத்தை கட்டளையிடுங்க, கிருபைகளை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உங்களுடைய கையில் ஒப்புக்கொடுக்கிறேன். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் ஜெபத்தை கேட்டு குடும்பங்களில் சமாதானத்தை சந்தோஷம் கொடுக்கப்படுவதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ தேவனுடைய நாமங்களை சொல்லி நாம் துதிக்க போகிறோம். பக்கம் 67. யெகோவா ரோஃபே, the Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பர். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஏசாயா 40:13. ஏசாயா 40:13. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நானே நல்ல மேய்ப்பன் என்ற வாக்களித்தவரே, அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசத்தில் நடத்துகிறேன் அன்பின் பரலோக தகப்பனே. அப்பா, இந்த நாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் தகப்பனே, இந்த தேசத்திற்காக, தேசத்தின் உண்மைக்காக, அப்பா, தேசத்தில் காணப்படுகின்றதான ஒவ்வொரு தலைவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, சிறுவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, அப்பா, முதியோர்களுக்காக தகப்பனே, அப்பா, எல்லாருக்காகவும் ஜெபிக்கும்படியாக அப்பா நீ கிருபை தந்தீரே. அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளை நீ அங்கீகரிப்பீராக தகப்பனே. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தகப்பனே நீ பதில் தருகிறவராய் ஆமென் என்றும் இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, ஒரு நாட்களிலும் உடைய கிருபை எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் செய்ய போறதான ஒவ்வொரு கிருபை அப்பா, ஒவ்வொரு வேலையிலும் உடைய கிருபை எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க, இந்த தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிப்பீராக. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனே தகப்பனே, எங்களுக்கு தந்ததான ராஜாவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற ஒரு பிள்ளைகளாய், உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற ஒரு பிள்ளைகளாய், உம்முடைய ரட்சிப்பை அப்பா அனுபவித்த ஒரு பிள்ளைகளாய் அவர்கள் காணப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா தகப்பனே உமக்கு சமூகத்தில் வந்து ஜெபித்து அதன் பிறகு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த என் தேவனை கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த தேசத்தின் தப்பா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அவர்கள் கையிட்டு செய்யறதான ஒவ்வொரு பணிகளையும் உடைய கிருபை கூட இருந்து வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவீராக அப்பா.
நன்றி தகப்பனே அப்பா. உங்களுடைய விடுதலும் அப்பா, உங்களுடைய சமாதானத்தின் மூலமாய், உங்களுடைய சந்தோஷத்தின் மூலமாய் தகப்பனே அவர்கள் வீடு அப்பா முழுவதும் நிரம்ப என் தேவன் நீ கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிங்கப்பா. சிறு வயதிலிருந்து தகப்பனே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு பிள்ளையாய், உமை ஸ்தோத்தரிக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் நீ மாற்றி தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிக்கிற நினை என்று சொன்னீரே தகப்பனே. வாலிபன் பிள்ளைகள் தன்னுடைய நாட்களிலே தகப்பனே தன்னை படைத்ததான தேவனை, அதாவது உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்மை மேம்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த வயதான அப்பா வாலிப நாட்களிலே அப்பா தகப்பனே சாத்தானவன் தகப்பனே அப்பா கெர்ச்சிக்கும் சிங்கத்தை போல வகை தேடிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே அப்பா உங்களுடைய பிள்ளைகள் அப்பா வலையிலே விழுந்து விடாதபடி அப்பா நீர் உங்களுடைய வசனத்தின் மூலமாய் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. முதியவர்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இந்த முதிய வயதிலும் தகப்பனே அப்பா நீர் அவர்களோடு இருந்து தகப்பனே அவர்களை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த விதமான தவறான எண்ணங்களுக்கோ செயல்களுக்கோ அவர்கள் செல்லாதபடி அப்பா உங்களுடைய வசனத்தின் மூலமா நீர் அப்பா நீர் அவர்கள் உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த தேசத்திலே காணப்படுகின்றதான காவல்துறை அப்பா நீதித்துறை மற்றும் இராணுவத்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு துறையை நீ ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எல்லா துறைகளிலும் தகப்பனே உடைய வல்லமை கிரியை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு அப்பா துறையிலும் பணியாற்றி கொண்டிருக்கின்றதான உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. நீதியோடு நியாயத்தோடு அவர்கள் தன்னுடைய பணியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தகப்பனே அவர்கள் பின்வாங்காதபடி, நியாயத்திலிருந்து பின்வாங்காதபடி அப்பா தகப்பனே நியாயத்திலே அவர்கள் கெட்டியாய் பிடித்து நியாயத்தோடு வாழ என் தேவன் நீ கிரியை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியா நீ கிரியை செய்வதற்காக நன்றி செலுத்தினோம் தகப்பனே. இந்த நாளை நீர் எங்களை காண முடியாத கிருபை தந்தீரே அதுக்காக நன்றி. குற்றம் குறை எல்லாவற்றையும் மன்னிக்க துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பை மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்களோடு பேசுகிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கேற்ற விதத்தில் உருவாக்கும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். வேதம் நமக்கு ஒரு கட்டளையை தருகிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த நாளை நியமியுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். என கண்பானவர்களே, உபவாசத்தை நியமிக்க வேதம் நம்மை அழைக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கு கிரமமான ஒரு உபவாசம் உண்டா? ஒழுங்கு கிரமமான ஒரு உபவாசத்தை நீங்கள் நியமித்து ஜெபிக்க பழகுங்கள். உபவாசத்திலே ஒரு கிரமம் இருக்க வேண்டும், ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு உபவாசித்து ஜெபிக்கிற நாளென்று ஒரு நாளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் தேவனுக்கென்று ஒதுக்கி அந்த நாள் உபவாச நாளாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற நாளாய் இருக்கட்டும். ஜெபிக்க ஒரு நாளை நீங்கள் உபவாசிக்க ஒரு நாளை ஒதுக்கினா அந்த நாளில் குறைந்தபட்சம் நீங்கள் உலக அலுவலில் வேலை பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலை பார்ப்பீங்கள்ல, அதே மாதிரி 8 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் வேதத்தை வாசிக்க, தியானிக்க, ஜெபிக்க நீங்கள் ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்காமலேயே, வேதம் வாசிக்காமலேயே உலக வேலையை எல்லாம் செய்து கொண்டு இருப்பதற்கு பெயர் உபவாசம் அல்ல. ஆகையினால் தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவரிடத்தை திரும்புவதற்கு, ஆண்டவரை நெருங்குவதற்கு உபவாசம் அவசியம் என்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, வேதத்தை பாருங்கள். நெகேமியாவை நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது, நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே வேதம் நமக்கு சொல்லுகிறது. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் இந்த வார்த்தைகளை நான்
கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இங்கே உபவாசிக்கிறதை நெகேமியாவின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் உபவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உபவாசம் என்ன செய்கிறது என்று சொல்லி பார்ப்பீர்கள் என்றால், வேதத்திலே ஒரு அதிகாரம் உபவாசத்திற்கென்றே ஒதுக்கப்பட்டிருக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பினால் உபவாசத்தை குறித்து வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது. உபவாசத்தில் என்ன நடக்கிறது என்று வேதம் அந்த அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறது. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது உபவாசம். 2வது அடிமைத்தனம், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது, அதிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது உபவாசம். அடுத்து நெருக்கப்படுகிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே வருகிற நெருக்கங்களிலிருந்து விடுதலையை கட்டளையிடுவதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் உபவாசம் உதவுகிறது. சகலவித நுகத்தடி, பிசாசினால் வருகிற அடிமைத்தனம், மனுஷர்களால் வருகிறவைகள், இன்னமும் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் வருகிறவைகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள், நுகத்தடிகளை எல்லாம் உடைத்து போடுகிறது உபவாசம். உபவாசத்தில் ஒரு பெரிய விடுதலை வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது. என கண்பானவர்களே, இந்த உபவாசத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு வேதம் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று 8வது வசனம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. உபவாசிக்கிறவர்களுக்கு உன் வெளிச்சம் எழும்பும், சுகவாழ்வு துளிர்க்கும், நீதி முன்னே செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னே காக்கும். இப்படிப்பட்ட உபவாசத்துல நம்ம தவிர்க்க வேண்டியவைகளையும் அந்த அதிகாரம் அழகாக சொல்லுகிறது. என கண்பானவர்களே, உபவாசிக்க நாள்ல நம்முடைய இச்சையின்படி நடக்கக்கூடாதாம். 3வது வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய விருப்பத்திற்கும் ஒப்பு கொடுத்து நம்மை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து உபவாசிக்கணும். நம்முடைய வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்யக்கூடாதாம். அதையும் அதே வசனம் சொல்லுகிறது. அடுத்து இந்த உபவாசம் எதுக்கு உபவாசிக்க கூடாதுன்னா, நமக்கு விரோதமாக இருக்கிறவங்க அழியணும், அவங்க கெட்டு போகணும், அவங்களை நியாயம் தீர்த்து விடும், அவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கி விடணும், உபவாசிக்க கூடாதாம். ஏசாயா 58:4, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். பிறர் மேல் நியாயத்தீர்ப்பு வரணும், அழிவு வரணும்னு உபவாசிக்க கூடாது. அடுத்து நம்முடைய கூக்குரலை, ஐயோ எனக்கு இப்படி இருக்கே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே, எனக்கு மட்டும்தானே இந்த பாடு, என் வாழ்க்கையில் தானே இந்த கண்ணீர், என் வாழ்க்கையில் தானே இப்படி இருக்கு அப்படின்னு கூக்குரலை எழுப்புகிறதற்கல்ல உபவாசம். தேவனிடத்திலிருந்து விடுதலையை பெற்று தேவனண்டை நெருங்கி வருகிறதற்கு உபவாசம். கூக்குரலை எழுப்பி ஐயோ என்று புலம்புகிறதற்கல்ல உபவாசம். நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வரும் பொழுது தேவனோடு உள்ள நம்முடைய உறவை நம்ம புதுப்பிக்கணும். தேவனுடைய கரத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களையும் தேவனுடைய கரத்தில் இருக்கிற விடுதலைகளையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு உபவாசிக்கணும். இன்னும் இந்த உபவாசத்தில் என்ன செய்யணுமா, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். உபவாசத்தில் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் துரத்துண்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறவர்களாக இருக்கணும். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் உன் உறவினர்கள் நெருக்கப்படும் பொழுது கண்ணை மூடிக்கிட்டு நான் சம்பாத்தியம் பண்ணதை சும்மா எடுத்து யாருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்கிறவர்களாய் ஆசீர்வாதமாய் மாறணும். இப்படி நீங்கள் உபவாசிக்கும் பொழுது செயல்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வெறுமன பட்டினி இருக்கிறதற்கு பெயர் உபவாசம் கிடையாது.
அது உண்ணாவிரதம். பட்டினியாய் இருக்க ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. பட்டினி என்பது உபவாசம் அல்ல. என கண்பானவர்களே, இந்த உபவாசத்தில் நீங்கள் தேவனை எப்படி தேடுகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அண்டை நெருங்கி வருகிறதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. என கண்பானவர்களே, உபவாசிக்கிறதுல ஒரு ஒழுங்கை கடைபிடிங்க. சிலர் உபவாசிக்கும் போது வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசிக்கணும் அல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் உபவாசிக்கணும்னு நினைக்கிறாங்க. செவ்வாய் வெள்ளியில் தான் உபவாசிக்கணும்னு வேதத்தில் எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு எந்த நாள் விடுமுறை நாளாய் ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கக்கூடிய நாளாக இருக்கிறதோ அந்த நாளில் உபவாசிங்க. உங்களுக்கு வார விடுமுறை, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல என்ன கிழமை கொடுக்குறாங்க, அந்த நாளில் ஒரு 8 மணி நேரத்தை ஆண்டவருக்கு ஒதுக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய விடுமுறை எடுக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நாளை விடுமுறையாக எடுங்க. எடுத்து அந்த நாளை ஒதுக்கி, கல்யாண வீட்டுக்கு லீவ் எடுக்கோம்ல, நம்முடைய சொந்த வேலைகளுக்கு லீவ் எடுக்கிறோம்ல, உபவாசித்து ஜெபிக்கிறதற்கு லீவ் எடுத்து நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிங்க. இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், அது உயிர்த்தெழுதலின் நாள், வாரத்தின் முதலாவது நாள். அந்த நாள் நமக்கு எல்லாருக்கும் விடுமுறையாக இருக்குது. அந்த நாளில் ஆலயத்திற்கு செல்லுகிறோம், ஆராதனைக்கு செல்லுகிறோம். அந்த நாள் நீங்கள் தனியாய் அல்லது குடும்பமாய் உபவாசித்து ஜெபிக்கிறதற்குரிய நாளாய் வைத்துக்கொள்ளுங்கள். எங்கள் வீட்டில் நான் சிறுவனாக இருக்கும்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உபவாசம். காலையில் 4 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. 4 மணிக்கு எழுப்பி ஒரு டம்ளர் காஃபி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அந்த 4 மணிக்கு காஃபி குடித்த பிறகு வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், புறப்படணும், ஆலயத்திற்கு போகணும், சண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டிற்கு வரணும். வந்து 1 மணிக்கு எங்கள் வீட்டில் ஜெபம் ஆரம்பிக்கும். 1 மணிலேருந்து 2 மணி வரை ஜெபம். பிறகு 3 மணிக்கு ஜெபம் ஆரம்பிக்கும். அந்த ஜெபம் 5:30 மணி வரை நடைபெறும். அதுக்கு பிறகு ஒரு சிறிய எளிய ஆகாரம் தான் இருக்கும். மட்டன், சிக்கன்லாம் இருக்காது. ஒரு எளிய ஆகாரம் இருக்கும். அதன் பின்பதாக அதை புசித்த பிறகு திரும்ப எங்கள் வீட்டில் 7 மணிக்கு ஜெபம் ஆரம்பிக்கும். 8:30 மணிக்கு முடியும். அது பிறகு எல்லாரும் படுக்க போவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் வீட்டில் இப்படித்தான். நான் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க ஆரம்பிக்க முன்னாலேயே ஞாயிற்றுக்கிழமை தோறும் உபவாசிக்க எங்கள் வீட்டில் கற்றுக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முன்னாலேயே காலையில் 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிற அனுபவம். எங்கள் வீட்டில் காலையில் 4 மணிக்கு ஜெபம் இருக்கும், குடும்ப ஜெபம் ஒவ்வொரு நாளும். அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அன்றையிலிருந்து இன்று வரை காலையில் 4 மணிக்கு எழும்புகிறது, ஜெபிக்கிறது என்பது எனக்கு கடினமான ஒன்றல்ல. அந்த சின்ன வயதில் எனக்கு எங்கள் வீட்டில் கற்றுக் கொடுத்தது இன்றைக்கு வர ஆசீர்வாதமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி கற்றுக் கொடுங்க. நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர் எனக்கு இப்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்று உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறத நீங்கள் கேட்கும்போது அது எத்தனை சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அப்படி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாகுங்க. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இயேசு எங்கள் நடுவில் பெரியவராய், எங்கள் இயேசு எங்கள் நடுவில் நாங்கள் உபவாச நாள் நியமித்து ஜெபிக்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. கர்த்தர் பெரியவராய் இருந்து உபவாசத்திலே நாங்கள் உம்மோடு ஒட்டிக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தார். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.